டைரக்டாக விஷயத்துக்கு வரேன். லிங்க்டின்ல நௌக்கரியில மட்டும் ஜாப் தேடிட்டு இருக்கியா, இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கியா, அப்ளிகேஷன் ஈஸி அப்ளை போட்டு டிக் 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 பண்ணிட்டு இருக்கியா, வேலைக்கே ஆகாது. சுத்தமாக வேலைக்கு ஆகாது. நீ டிப்ரெஷனுக்கு தான் போவ, ஸ்ட்ரெஸ் தான் ஆவ. சில விஷயங்கள் நீ கன்சிஸ்டன்சியாக பண்ண வேண்டியது இருக்குது. அதை நான் சொல்கிறேன். வேற யாரும் சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. நான் வந்து சொல்கிறேன். பிகாஸ் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா தான் லேர்ன் பண்ணேன். அதை சொல்கிறேன். நீ நௌக்கரியாக இருந்தாலும் லிங்க்டினாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் பெர் டேக்கு 3 times உன்னோட ப்ரொஃபைலில் நீ அப்டேட் பண்ணி ஆகணும். நௌக்கரியில் யூ ஷுட் டூ சம் ஆர்டிகல்ஸ் ஆர் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் எனி பிளாக் கைண்ட் ஆஃப் போஸ்ட் நீ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தட் அவங்க வந்து நீ ஆக்டிவாக இருக்க அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட்டு ரெஸ்யூம் நீ அப்லோட் பண்ணும்போது, அப்ளிகேஷன் போடும்போது அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நாளைக்கு ஒரு 10 ஜாப் ஜேடி எடுத்துட்டு அதை 10 ஜேடிக்கு ஏற்ற மாதிரியே உன்னோட ரெஸ்யூமை டெய்லர் பண்ணி நீ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அட்லீஸ்ட் உனக்கு ஹெச்ஆர் காலாவது வரும். அந்த கால் வரத்துக்கும் உன்னோட டைம் எடுக்கும். பிகாஸ் அவங்க ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ இட் டேக்ஸ் டைம். அட்லீஸ்ட் 1 week. நான் நேற்று பண்ண இன்னைக்கு கால் வரல அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல், நேற்று 10 அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு நீ 10 அப்ளிகேஷன் பண்ணாலும் பண்ணிட்டே இரு. நாளைக்கு நீ 10 அப்ளிகேஷன் பண்ணிட்டே இரு. இப்படி பண்ணினா மேக்ஸிமம் 1 monthல கண்டிப்பாக உனக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆஃபர் லெட்டர் இல்லை 2 ஆஃபர் லெட்டராவது கையில் இருக்கும். இதையும் நீ பண்ணி லேக் ஆகுற, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து எனக்கு இன்னமும் கால் வரல, இன்னமும் எனக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகலை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல மிஸ் ஆகுது. அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாலோ மீ.